வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரிப்பன் பகோடா. அதுவும் சுலபமாக சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ரிப்பன் பகோடா உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த ரிப்பன் பகோடாவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கடலை மாவு உங்கள் வீட்டில் இருக்கும். அதை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்ல கிரிப்ஸாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம் இதை. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துக்குங்க. கடலை மாவு 1/2 கப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு 1 டீஸ்பூனு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூனு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அரிசி மாவு, கடலை மாவு, இப்போ மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம், வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கட்டி இல்லாமல் தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து இதை நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி உருட்டோம்னா உடையாத அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ தண்ணியும் மாவும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கங்க. ரிப்பன் மாதிரி இருக்கு இல்லையா, நீட்டாக ஒரு லைன் மாதிரி. இதில் வந்து எண்ணெயை தடவிக்கணும். முதல்ல எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் காஞ்சிருக்கு, அதனால லைட்டாக தண்ணியை தொட்டு இந்தமாரி மாவை நல்லா பிசைஞ்சிக்குங்க. கையாலேயே ரோலர் மாரி ஆக்கிட்டு இதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்போ அதை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா, தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடையாமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வந்துடும். தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை மாதிரி நேராகவே டைரெக்டாகவே நான் அதில் போடுறேன். இதுமாரி போட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு உடையிற மாரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணியை தொட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி அடுத்த இதை நான் போடுறேன், உங்களுக்கு காட்டுறேன். மிதமான தீயிலே இதை வந்து செய்யுங்க. சட்டுன்னு நீங்கள் டீ போடுற டைமுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு ரெடியாகிடும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பும் போது உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கம்பி, அதாவது முறுக்கு கம்பி இருக்குல்லையே, அந்த கம்பி இருந்தால் அதை வச்சு லைட்டாக அப்படி திருப்பி விட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு மிதமாக திருப்பி விடுங்க. அதாவது மெதுவாக, எண்ணெய் மேலே படாத அளவுக்கு. இப்போ வேறு ஒரு இதில் எடுத்து தட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்மளோட ரிப்பன் பகோடா ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் உடச்சி இந்தமாரி பாப்அப் ஜார்ஸில் ரேர் டைட் பாட்டில் வச்சுட்டிங்கன்னா நமத்து போகாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.